அன்பிற்கினிய ஜெய்சக்தி தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் KL தெய்வசிகாமணி பேசுகிறேன். தர்மத்தின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்த ஒரு சமுதாய மாற்றத்திற்கான முயற்சியிலே செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, தற்போதைய தீபாவளிக்காக நடிகர் கார்த்திக் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய படம் ஜெய் பீம். ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ஏழை மனிதர் சித்திரவதைக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவத்தை, அவருக்கு நீதி கிடைப்பதற்காக போராடி வெற்றி பெற்ற நிஜ வாழ்வின் நிதர்சனத்தை தான் கார்த்திக் அவர்கள் சமூக அக்கறையோடு அதை திரைப்படமாக்கி சமுதாயத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இதை தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கூட அவரை பாராட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஜெய் பீம் படத்தின் மூலமாக தமிழகத்திலே சமுதாயத்தில் சாதி கலவரங்களையும் மத கலவரங்களையும் தோற்றுவிப்பதற்கான விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் கார்த்திக் அவர்கள் திட்டமிட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள். இவருக்கு பின்னணியிலே பலர் இருந்து இயங்கி இருக்கிறார்கள். இப்படி தமிழகத்திலே அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தை சாதி மத கலவரங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய செயலை செய்திருக்கக்கூடிய கார்த்திக் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர் என்றும், இதற்கு உடனடியாக நிவாரணம் கிடைத்தாக வேண்டும் என்றும் ஒரு சாரர் கார்த்திக் அவர்கள் மீது மிக தீவிரமான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு நியாயமானதா? அது உண்மையானதா? இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? இதற்கு எத்தகைய தீர்வுகள் சரியானதாக இருக்கும் என்பது பற்றித்தான் நாம் இந்த பதிவிலே பரிசீலிக்க இருக்கிறோம். 1993 ஆண்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒன்றியத்தில் கம்மாபுரம் காவல் நிலையத்தில் ராஜா கண்ணு என்கிற பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவர் காவல் நிலையத்தில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காவல் நிலையத்தினுடைய SI-யாக இருந்த துணை ஆய்வாளராக இருந்த அந்தோணிசாமி அவர்கள். இந்த நிகழ்வு நடைபெற்றதற்கு பின்னால் பாதிக்கப்பட்ட அந்த ஏழை மனிதனுக்கு, அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியைச் சார்ந்த பொது உடைமை கட்சியைச் சார்ந்த கோவிந்தன் என்பவர் இதற்காக தீவிரமாக களமிறங்கி அந்த கட்சியை சார்ந்த பல தோழர்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்து, அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பிலே இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள் அதற்கு துணையாக இருந்து, இன்றைக்கு நீதியரசராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய சந்துரு அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் வழக்கறிஞராக இருந்து இந்த வழக்கை திறம்பட நடத்தி அந்த குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு உண்மை சம்பவத்தை அந்த உண்மையான கதாபாத்திரங்களினுடைய பெயர்களோடு கார்த்திக் அவர்கள் சித்தரிப்பதற்கு முனைந்திருக்கிறார்கள். அதிலே இந்த வழக்கிலே வெற்றி தேடி தந்த சந்துருவாக நடித்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் சந்துருவாக நடித்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் சந்துருவாகவே காட்டியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட ராஜா கண்ணுவாகவே காட்டியிருக்கிறார்கள். ஆனால்
அந்த ராஜா கண்ணுவையினுடைய உயிரிழப்பிற்கு முக்கிய காரணமாக வழக்கில் பதிக்கப்பட்ட முக்கிய காரணமாக இருந்த காவல்துறை ஆய்வாளர், துணை ஆய்வாளர் அந்தோணிசாமி அவர்களை ஒரு வன்னியராக சித்தரித்திருக்கிறார்கள். ராஜா கண்ணுவை பட்டியல் இன மனிதராக காட்டியிருக்கிறார்கள். அந்தோணி சாமி அவர்களை ஒரு இந்து வன்னியராக காட்டியிருக்கிறார்கள். இது ஏன் என்பதுதான் இன்றைக்கு இவர் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்களினுடைய கேள்வி. பாதிக்கப்பட்டவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர், பாதிப்புக்கு உள்ளானவர். அதே சமயத்தில் அந்த பாதிப்பிற்கு உள்ளாக்கியவரும் காவல்துறை அதிகாரியாக இருந்தவரும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். அவர் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனால் திரைப்படத்திலே அவருடைய பெயரை குருமூர்த்தி என்று மாற்றி அவரை ஒரு இந்துவாக, அவரை ஒரு வன்னியராக சித்தரித்திருக்கிறார்கள். இந்த உண்மை நிகழ்வில் அந்த பாதிக்கப்பட்ட ராஜாக்கண் அவர்களுக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள் அத்தனை பேரும் வன்னிய இனத்தை சார்ந்தவர்கள். அதிலே பிள்ளை இனத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஜாதி பார்த்து அதற்காக போராடவில்லை. சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு அந்த கோவிந்தன் அவர்களும் மற்றவர்களும் இதற்காக போராடி இருக்கிறார்கள். மாநில பொறுப்பிலே பொது உடைமை கட்சியிலே இருந்த பாலகிருஷ்ணன் அவர்களும் இதற்கு உதவி இருக்கிறார்கள். இந்த யதார்த்தத்தை, அதற்காக போராடியவர்களை பற்றி கூட உண்மை நிலைமையை அந்த திரைப்படத்திலே தெரிவிக்காமல், இதிலே உயிரிழந்தவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், அவர் உயிரிழப்பதற்கு அவரை கொலை செய்தவர் ஒரு வன்னிய இனத்தை சார்ந்த இந்து என்று தவறாக சித்தரித்து காட்டியிருப்பதன் மூலமாக சமுதாயத்திலே வன்னியர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்களை எப்பொழுதும் அவர்களை வன்முறையின் மூலமாக எதிர்கொள்ளக்கூடியவர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்தோணிசாமி அவர் கிறிஸ்தவராக இருந்த பொழுதும் அந்தோணிசாமியை குருமூர்த்தி என்று ஒரு இந்துவாக காட்டி இந்துக்கள் பட்டியலின மக்களை சித்திரவதை செய்வதற்கும் அவர்களை மரணமடைய செய்வதற்கும் தயங்காதவர்கள் என்று காட்டியிருப்பதாக இவர் மீது குற்றம் சாட்டுகிறவர்கள் சுமத்துகிற குற்றச்சாட்டு. இதற்கு நடிகர் கார்த்திக் அவர்கள் உடனடியாக தீர்வு காண வேண்டும். இது அவர்கள் எதிர்பாராமல் ஒரு இயல்பாக நடந்துவிட்ட விஷயமாக கூட இருக்கலாம் என்று அவர்கள் கருத்து தெரிவிக்கலாம். குற்றம் சாட்டுகின்றவர்கள் இது திட்டமிட்டு ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் ஏற்படுத்துவதற்காக கார்த்திக் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னணியிலே பல சமூக விரோதிகள் இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களுடைய குற்றச்சாட்டிலே உண்மை இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் இதற்கு, இந்த குற்றச்சாட்டிற்கு தீர்வு அளிக்க வேண்டிய பொறுப்பு நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் எந்த முறையில், எந்த நோக்கத்தோடு அந்த பெயர் மாற்றம் செய்து இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடியவராக மாறியிருக்கிறார் என்றாலும் அது பற்றியெல்லாம் அவர் உடனடியாக எந்த விதமான தேவையற்ற விளக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்காமல் அந்த படத்தை எப்படி உண்மை சம்பவத்தை உண்மை பெயர்களோடு உண்மை கதாபாத்திரங்களோடு சித்தரிக்க நினைத்தாரோ அதை போல முழுமையாக அந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களை அந்த உண்மைத்தன்மையோடு மட்டும் அவர் வெளிக்கொணர்வதற்கு, அதை மாற்றியமைப்பதற்கு உடனடியாக முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதுவும் இந்த நீதி கிடைப்பதற்காக போராடியவர்களை பற்றி அவர்களுக்கு அங்கீகாரம் தரக்கூடிய வகையிலே 13 ஆண்டு காலத்திற்கு மேலாக கோவிந்தன் அவர்கள் இந்த நீதி போராட்டத்திற்காக அவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் அவர்கள் 13 ஆண்டுகள் கழித்து 39 வயதிலே தான் திருமணம் செய்து கொண்டதாக தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட உண்மை நிலையில் உண்மையிலேயே சமுதாயத்தினுடைய ஏற்படக்கூடிய
இது மாதிரியான தவறான நிகழ்வுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடக்கூடியவர்களை அதற்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக திரைப்படம் தெரிவித்திருக்கும் என்று சொன்னால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு கார்த்திக் அவர்கள் அவர்களுடைய பார்வையிலே, அவர்களுடைய நோக்கத்திலே அவர்கள் இந்த திரைப்படத்தை வெளிக்கொண்டு வந்திருப்பது அது ஜாதி மோதலுக்கான, மத மோதல்களுக்கான நோக்கம் அல்ல என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு கார்த்திக் அவர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் தமிழக அரசு உடனடியாக இதற்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி மேற்கொண்டு இந்த தேவையற்ற சமுதாய வேறுபாடுகளை, வெறுப்புகளை உருவாக்குகிற இந்த நிலைமையை மாற்றி அப்படி சித்தரிக்கக்கூடிய காட்சிகளை உடனடியாக நீக்கிவிட்டு அதற்கு பின்னாலே தான் இந்த படத்தை வெளியிட வேண்டும், அது வரைக்கும் தடை செய்யப்பட வேண்டும் என்றுதான் சமுதாய நலனிலே அக்கறையுள்ள பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சரியான தீர்வை தரக்கூடிய அரசினுடைய பொறுப்பாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். இன்றைக்கு உடனடியாக நடிகர் கார்த்திக் அவர்களும் தமிழக அரசும், தமிழக மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக இதற்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு முன்வர வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். தமிழகத்திலே அசம்பாவிதங்கள் தோன்றி அவலங்கள் ஏற்பட்டதற்கு பின்னாலே தான் தீர்வு காண்பது என்கிற நிலைமைகள் இல்லாமல் இதை ஆரம்ப நிலையிலேயே இதற்கான முடிவு கட்டுவதற்கு, தீர்வு காண்பதற்கு இவர்கள் முன்வர வேண்டும் என்று சமுதாய நலனிலே அக்கறையுள்ள அத்தனை பேரும் எதிர்பார்க்கிறார்கள். அதை இவர்கள் செய்ய போகிறார்களா என்பதுதான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.